அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் பனீர் அங்காரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, 5 லவங்கம் சேர்த்துப்போம், 5 ஏலக்காய், மிளகு ஒரு 6-7 எண்ணி சேர்த்துப்போம், 6 வத்தல் மிளகாய் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் வறுத்துப்போம். லேசாக செவக்க எல்லாத்தையும் வறுத்துப்போம். இதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுப்போம். 8 வெங்காயம், 9 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி போட்டுப்போம். அதே மாதிரி 6-7 பல்லு பூண்டு சேர்த்துப்போம். இப்போ இதோட வெங்காயத்தை சேர்த்துப்போம். ஒரு பிரட்டி விட்டுட்டு இதோட தக்காளியும் சேர்த்துப்போம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துட்டு தக்காளியில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. 12 முந்திரி சேர்த்துப்போம். உப்பு 1.5 டீஸ்பூன் அளவு முதல்ல சேர்த்துப்போம். வேணும்னா பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியும் பன்னீர் அங்காராவும் செய்கிறோம். ஒரு சைடில் சப்பாத்தி வேலை நடக்குது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூட்டை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். பெரிய யானமாக இருந்தால் நம்மளுக்கு புகை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு பே லீஃபை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுப்போம். லேசாக செவந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம பியூரியை சேர்த்துருவோம். நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க பியூரியை சேர்த்துருவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். தனியா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துப்போம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் இப்போ 1 குடமிளகாயும் 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துப்போம். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை சேர்க்கணும். கடைசியாக வெங்காயமும் குடமிளகாயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். டேஸ்ட் பார்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்த உடனே 400 கிராம் பன்னீர் அதை சேர்த்துப்போம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து பன்னீர் சேர்த்துப்போம். வெங்காயமும் குடமிளகாயும் பாதி வெந்தால் போதும். க்ரன்ச்சியாக இருக்கணும். இதோட 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். கரம் மசாலா நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். கசூரி மேத்தி கசக்கி சேர்த்துப்போம். கொஞ்சம் வெந்தயக்கீரை காஞ்சது. அடுத்தது புகைக்காக தணல் ரெடி பண்ணுறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துப்போம் கொஞ்சமாக. நல்லா ரிச்சாக இருக்குது. முந்திரி பருப்பு, ஃப்ரெஷ் க்ரீமு எல்லாம் போட்ட ரிச் கிரேவியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். க்ரீம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. தணல் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டை உள்ளே வச்சுட்டு அந்த தணலை வச்சுட்டு இது மேலே நெய் ஊற்ற போகிறோம். நெய் இதில் ஊற்றணும். நல்லா புகை வரும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ரிச்சான அசத்தலான பன்னீர் அங்காரா ரெடி ஆகிட்டு கிரேவி நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.